ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அப்பாரி கிரியேஷன். டுடே ஸ்டெம் ஸ்டிச் பார்க்கலாம். ஆல்ரெடி பேசிக்கில் நம்ம த்ரெட்டில் பார்த்தோம். இதில் பீட்ஸில் சுகர் பீட்டில் பார்க்கலாம். நம்ம இது ஒரு பார்டர் ஸ்டிச் தான். அவுட்டரில் டிசைனுக்கு அவுட்டரில் தான் கொடுப்போம். ஃபில்லிங் ஸ்டிச் கிடையாது. அதுக்காக நான் ஒரு கோடு போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கிறேன். சிங் த்ரெட் தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறேன். நாலு பீடு வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் 3 பீடும் கொடுத்துக்கலாம், 4 பீடும் கொடுத்துக்கலாம். நம்ம விருப்பம் தான். 4 பீடு கொடுத்துக்கிறேன் அந்த கோட்டில். கொடுத்துட்டு ஒரு செயின், ஒரு லாக். சரியா? இப்போது த்ரெட்டை வந்து நம்ம கிராஸாக கொண்டுட்டு போகணும். த்ரெட்டில் வந்து நம்ம பேசிக் சில்க் த்ரெட்டில் பண்ணோம் இல்லையா, அதில் என்ன பண்ணுவோம், கிராஸாக தான் நம்ம கொண்டுட்டு போய் வருவோம். அதே சேம் கான்செப்டில் நம்ம பீட்ஸில் பண்ணுறோம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இப்போது இந்த 4 பீடுக்கு சென்டராக பார்த்து நம்ம இந்த லாக் வைக்கணும். இப்போ பாருங்கள், இது எனக்கு சென்டர் இது வரைக்கும் வருது. ஒரு செயின், ஒரு லாக். சரியா? எடுத்துக்கிட்டேன். இப்போது 4 பீடு கொடுத்தேன்னா நான் லாஸ்ட் வரைக்கும் 4 பீடு தான் கொடுக்கணும். 4 பீடு கொடுத்துக்கிட்டு இந்த லைனுக்கு எடுத்துகிட்டு வரேன். புரியுதா? இந்த லைனுக்கு எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்து ஒரு செயின், ஒரு லாக். புரியுதா? இப்போது திரும்ப கிராஸாக போகிறேன். அடுத்தது இந்த லைனுக்கு சென்டரா, ஓகேவா? இந்த 4 பீடுக்கு சென்டராக பார்த்து ஒரு செயின், ஒரு லாக். இப்போ திரும்ப 4 பீடு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த லைனுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துடணும். பீட்ஸை கொடுத்துட்டு ஒரு செயின், ஒரு லாக். திரும்ப மேலே போகிறேன். ஒரு செயின், ஒரு லாக். 3 பீட்டில் கொடுக்கலாம், 4 பீட்டில் கொடுக்கலாம். ஒரு 5 இல்லைனா 6 பீடுக்கு மேலே போகாதீங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ நம்ம 3 பீடும் கொடுக்கலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் 3 பீடு கொடுத்தோம்னா லாஸ்ட் வரைக்கும் 3 பீடு தான் கொடுக்கணும். இப்போது 3 பீடு நான் கொடுக்குறேன் அப்படின்னா சென்ட்ரு பார்த்தீங்கன்னா இதான் சென்ட்ரு வரும். சரியா? இந்த ஒரு பீடு விட்டு, இப்போ இந்த ஒரு பீடு விட்டுருங்க. இதான் 3 பீடு நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இந்த த்ரெட்டை எங்கே சென்டர் எடுத்துகிட்டு போகணுன்னா, இந்த பீடு விட்டுட்டு 2வது பீடு தான் நான் சென்டராக கவுண்ட் பண்ணிக்கணும் 3 பீடாக கொடுக்கும் பொழுது. சரியா? இப்போ பாருங்கள், இது ஒன் சைடாக பார்க்கும்பொழுது நம்ம லோடிங் ஸ்டிச் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா பீட்ஸில், அதே மாதிரி தெரியும். கொஞ்சம் டிசைன்ஸில் கொடுக்கும்பொழுது கொஞ்சம் வேரியேஷன் தெரியும். அது அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த ஸ்டெம் ஸ்டிச்சை கொடுத்தோம்னா அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ நார்மலாக ஒரு ஸ்ட்ரெயிட் கோடில் பண்ணும்பொழுது உங்களுக்கு லோடிங் ஸ்டிச் மாதிரியே தெரியும். பீட்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது. பிராண்டட் யூஸ் பண்ணல நான் இதுக்கு. எண்டிங்கில் முடிக்கும்பொழுது நார்மலாகவே முடிச்சுக்கலாம். அதே சேம் கிராஸில் தான் முடியும். ஸ்ட்ரெயிட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டார்ட் பண்ணுவோம். முடிக்கும் பொழுது நார்மல் கிராஸில் தான் முடிக்கணும் நம்ம. ஓகேவா? இப்போது ஃபினிஷ் பண்ணிட்டேன்.
ஓகேவா? ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரெயிட்டாக அந்த கோட்லேயே ஒரு 4 பீடு வச்சுட்டு கிராஸாக எடுத்துகிட்டு வந்து பண்ணணும். ஒரு பக்கம் பார்க்குறதுக்கு லோடிங் ஸ்டிச் மாதிரியே இருக்கும். டிசைன்ஸில் மட்டும் நம்ம பண்ணும்பொழுது ஸ்டெம் ஸ்டிச் மாதிரி கொஞ்சம் லுக்கிங் கொடுக்கும். இப்போது இமேஜ் பாருங்கள். ஸ்டெம் ஸ்டிச் தான் ஃபுல் அவுட்டரில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஃபுல்லாகவே அவுட்டரில் ஸ்டெம் ஸ்டிச் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களே ஏதாச்சும் ஒரு மீடியம் சைஸ் இமேஜில் எடுத்து ஒர்க் பண்ணி பாருங்கள். இதில் வந்து நான் 3 பீடு தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நான் 4 பீடு வச்சு சொல்லிக் கொடுத்துருக்கேன். இதில் பாருங்கள், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, 3 பீடுக்கு நம்ம சென்ட்ரு எது, 2வது பீடு தான் சென்ட்ரு. சரியா? நீங்களும் இதே மாதிரி ஒர்க் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து ப்ரூச்சஸ் கிளாஸ்லாம் வருது. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்யூ, பாய்.